ஹாய், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். ரிலேட்டிவ் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்காக கோல்ட் ஷாப்பிங் தான் போயிருந்தோம். என்ன நகை எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கருத்து சில விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக சரியா தப்பான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னோடய பர்சனல் விஷயத்தில் நான் சரின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டிகிட்ருக்கு. நகை 8,000 சம்திங் வருது ஒரு கிராமே. ஒரு பவுன் எடுக்க போனால் வந்து 64,000 மேலே ஏறிடுச்சு. இன்னும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அதுவும் ரேட் அதிகமாகிட்டே போகுது. எங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் திரும்ப செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் போயிருந்தோம். வழியில் எடுக்கலான்னு போயிருந்தோம். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் செயினாக போயிடலாமேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டு பார்த்துட்ருந்தோம். அவங்க வந்து செய்யும்போது கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்காக இப்போ அந்த வரிசை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நல்லா இருக்காது. அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சால் திரும்ப செய்வாங்கிற மாதிரி தான். அதனால் நம்மவுமே திரும்ப வந்து அவங்களுக்கு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா வந்து எடுத்திருந்தாங்க. அதுதான் வந்து கரெக்டான விஷயமும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகும் செய்கிறதுக்கு. அதனால வந்து இப்போவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டாங்க. என்னோடய தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து மேரேஜ்லேருந்து எவ்வளோ விஷயம் நிறையா செஞ்சுருக்காரு. ஆனால் அவங்களாம் வந்து அதை நினச்சி பார்க்கவே இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, நாங்கள் என்ன வாங்கினோன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு செஞ்சு தான் நம்ம வந்து உறவை வந்து நீடிச்சிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அதை நினச்சி பார்க்குறவங்களும் யாரும் கிடையாது. செய்கிறதுக்கும் இப்போ அந்த அளவுக்கு பொருளாதாரம் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. அதனால் நமக்கு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம திருப்பி செஞ்சிடணும். ஏன்னா வந்து அவங்க வந்து செஞ்சால் திருப்பி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் செய்வாங்க. யாருமே வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே வச்சுருக்க ஒரு ரெஸ்பெக்டாலையும் மரியாதையாலையும் தான் வந்து கௌரவத்தாலையும் தான் செய்கிறாங்க. அது வந்து நம்ம திரும்ப போய் கேஷாக வைக்கிறதோ இல்லை பாதிக்கு பாதி 500 1000 வைக்கிறதோ இல்லை செய்யாமல் விடுறதோ இது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம செஞ்சால் நாளைக்கு அவங்க திருப்பி செய்வாங்க. அது நமக்கு ஒரு பொருளாகவும் தான் நினைப்பாங்க. 99% எல்லாருமே அப்படி தான் செஞ்சு செய்கிறது. அதனால் வந்து செஞ்சவங்களுக்கு திருப்பி செஞ்சிடணுன்றது தான் என்னோடய தாட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கேஷாக வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போலாம். ஏன்னா போக போக வந்து கோல்டு ரேட் அதிகமாகிட்டே போகிறதுனால நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிறத வந்து நம்மளே வந்து மணியை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அது நமக்கு நல்லது. இந்த செயின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. இந்த மாடல் வந்து அங்கே வந்து இது 1/2 கிராம்லேயும் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது பார்வையாக இல்லை பார்க்கறதுக்கு. இது வந்து 12 கிராம்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ கூடவே செஞ்ச மாதிரி தான் ஆகிடுச்சு. இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இது எடுத்துட்டோம். என்னடா இது அடுத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறத வாங்கி வச்சிருந்து காமிக்கிறேனேன்ட்டு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தான் வந்து நான் காமிக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்க கூட மாட்டேன். அது பத்திரமா எடுத்து வச்சுருவோம். இதை ஃபங்க்ஷன் அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இந்த மாடல் எனக்குமே அன்றைக்கி வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா எல்லோரும் போட்டிருக்காங்களேன்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லா பார்வையாக எடுப்பாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஹூக் டைப் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பால்ஸுமே வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, மீடியம் சைஸ் பால்ஸ் தான். அதனால் ரொம்ப ஆக்வர்டாலாம் தெரியாது, நல்லாயிருக்கு. ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் திட்டமான சைஸில் தான் இருக்குது. இது பசங்க ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கெலாம் போகும்போது போட்டு போனால் நல்லாயிருக்கும். அந்த செயினுமே வந்து ஒரு மாதிரி முறுக்கு டைப் மாதிரியும் இருக்குது. நல்லா இருந்தது செயினும்.
டாலர் வந்து தனியாக வாங்கி போடணும் இல்லை, அதிலே அட்டாச்சாக டாலர் இருக்க மாதிரி தான் அந்த பால்ஸ் 3 பால்ஸுமே அட்டாச் ஆகிருக்கு. அதனால் வந்து அது இன்னுமே நல்லா பார்வையாக நல்லா இருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து அந்த மணி டைப்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மணி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்றதுனால வந்து நான் அங்கே இதுக்கு போயிட்டோம். ரெகுலராக எடுக்கிற கடையில் எல்லாம் வேறு ஷாப் தான் போயிருந்தோம். அங்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அடுத்தவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்து எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஏதோ போனோமா வந்தோமா எடுத்தோமா கொடுத்தோமான்றதுலாம் எனக்கு பிடிக்காது. நம்ம அடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி டைமை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்து பெரிய விஷயமே. இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஃபங்க்ஷனுக்கு வராங்க, 100 200 வரிசை வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அது க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாருமே வந்து அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க அது நம்ம திருப்பி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அதெல்லாம் ரொம்பவே வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம். எங்கள் பேரண்ட்ஸுமே வந்து முன்னாடிலாம் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலுமே வந்து அவங்களால முடிஞ்சது ஏதோ 1 கிராமோ 2 கிராமோ வந்து செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நம்ம செஞ்சால் அவங்க திருப்பி செய்வாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் தான் எல்லாருக்குமே இருக்கும். இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. பட் எங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ ஒன்று வந்தப்போ எல்லாருமே கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் 100 200ன்னு வரிசையாக வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் செஞ்சதுக்கான அதெல்லாம் என்னன்னே தெரியல. அதெல்லாம் மறந்துட்டாங்களான்றது கூட தெரியல. அன்னிலேருந்து எங்கள் பேரண்ட்ஸ் முடிவு பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் கோல்டுலாம் போகிறதா இருந்தால் அது நம்மளே தான் எடுத்து வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு செய்கிறதோட நமக்கு செஞ்சாங்கன்னா நம்ம திருப்பி செஞ்சணுன்ற மாதிரி. அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே அப்படி தான் நடந்துக்கிறாங்க. எல்லாரையுமே சொல்ல முடியாது, ஒரு சிலர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது எங்களை சுற்றி இருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், இது சரியாக இருந்தால் சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் சாரி. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த செயின் வந்து கூடவே ஆனாலும் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு. ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்களுக்குமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தோம், நல்லா இருந்தது சொன்னாங்க. அதுக்கப்புறமும் தான் சரின்னு எடுத்தோம். இந்த மாதிரி செய்கிறத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாடல் எனக்குமே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் எடுக்கலாம். கழுத்துக்கு நல்ல நிரம்பாக இருக்குது. சில பேர் போட்டிருக்காங்க, கொஞ்சம் அப்படியே மெலிசான டைப்பாகவே இருக்குது. 8 கிராம்ஸ்லாம் பார்த்தா இது வந்து நல்லா பார்வையாகவே இருந்துச்சு. அதனாலே ரொம்ப பிடிச்சிருந்தது. மிடில் 2 பால்ஸ் வந்து இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க தான், ஆனால் நாங்கள் வந்து இப்போ தான் எடுத்திருக்கோம். அதுவும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான். அவங்களுமே இந்த மாடல் வச்சிடலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதனால் இதுவே எடுத்துக்கிட்டாச்சு. எனக்கு வந்து பர்சனலாக அந்த மணி டைப் தான் பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து பிளாக் மணி எல்லோரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. சரி, நான் அதனாலே அந்த மாடல் எடுக்கலை. இந்த டிசைன் வந்து எனக்கும் அம்மாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். நகையை பற்றிலாம் அவ்வளோ கிளியராக எனக்கு எதுவும் தெரியாது. ஓரளவுக்கு தான் தெரியும் சில விஷயம்லாம். இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படியே பேசி கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டிசைன் யாரெல்லாம் வச்சுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை எடுக்கிற ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு எடுக்கிற ஐடியா இருக்குது. பார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி சேர்த்து வச்சு இல்லை சீட்டோ போட்டு எடுக்கலான்னு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் கழுத்துக்கு வச்சு பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். அங்கே கடையிலே வச்சு பார்த்து தான் எடுத்தேன். போட்டு பார்க்கல, வச்சு பார்த்தேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஆக்சுவலாக என்னோடய தாத்தா வந்து கௌரவத்துக்காகவே வந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் செய்யணும், அவங்க செய்யலைன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டே எல்லாருக்கும் செஞ்சு அவர் எதுவும் சேர்த்து வைக்கல. அந்த இதில் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செஞ்சாலுமே அது வந்து யூஸ்லெஸ் தான். பணம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்னா நம்ம அவசரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது வந்து பர்சனல் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை, சிலரும் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல வரல. எங்களை சுற்றி இருந்தவங்க அப்படி இருந்தாங்க, அதனால் நான் வந்து கன்வே பண்ணியிருக்கேன். இது சரியாக இருந்தால் சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போலாம் தான் கோல்டெல்லாம் சேவ் பண்ணணுன்ற மாதிரி தாட்டே வந்துருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் இருந்தப்பெல்லாம் வந்து போடலை. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் வந்து 1/2 கிராம்லேயும் இருக்குது, 4 கிராம்ஸில். அது வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. அந்த குண்டு மாடல் மட்டும்தான் வந்து பார்வையாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் அது எடுக்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.